நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 10 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா 3, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை லவங்கம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் அப்படியே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி மெசிஞ்சு வந்த டைமில் நம்ம சிக்கனை வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு 1/2 hour முன்னாடி இப்போ அந்த இது எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நான் போடுறது இந்த மாதிரி நல்லா கறி வெந்து வரணும். இதுலேயே காரெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து ஊறணும். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள். இந்த அழகில் வந்து 1.5 அழகு அரிசி போட்டால் அதனால் 3 அழகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸை இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவி அப்படியே வச்சு என்ன பண்ணோன்னா ஒரு 5 to 10 minutes வந்து தம் போட்டுடணும். நல்லா உதிரியாக தம் போட்டு இறக்கி வச்சிங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you.